வாழ்க குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ மீனம் ராதா பேசுகிறேன். இந்த வீடியோல என்ன கல்வி படிக்கலாம், ஜாதகம் என்ன சொல்கிறது, இதுதாங்க தலைப்பு. இந்த தலைப்புக்கு நம்ம எப்படி பலன் எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா கல்வி அப்படின்னா அதை நம்ம 4 வகையாக பிரிச்சு கொள்ளலாம். அடிப்படை கல்வி, அதாவது 1வது இருந்து 8வது 10வது வரைக்கும் ஒரு அடிப்படை கல்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா உயர்நிலை 1 டிகிரி, அடுத்தது முதுநிலை 2 டிகிரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி PhD. இப்படி நம்ம தரமா பிரிச்சுக்கிறோம். இப்படி பிரிக்கும் பொழுது 2ஆம் இடமும் அதன் அதிபதியும் கெட்டு போகாம இருந்தா கண்டிப்பாக எந்தவித பிரச்சனையும் இன்றி 10ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து விடுவார்கள். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். உயர்நிலை கல்வி படிக்கிறதுக்கு 4ஆம் இடமும் அதன் அதிபதியும் இருந்தாக்கா அவங்களும் கண்டிப்பா 1 டிகிரி வரைக்கும் படிச்சிருவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா 9ஆம் இடம் அதன் அதிபதி கெட்டு போகாம இருந்தாக்கா ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அமைப்பை தந்துவிடும். இதோட காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புத பகவான் நன்றாக இருக்க வேண்டும் ஜாதகத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா மனோகாரகன் காரக கிரகம் புதன், அதாவது கல்வி காரக கிரகம் புதன் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா மனோகாரகன் சந்திரனும் மன வலிமை, ஒரு ஜாதகருக்கு மன வலிமை உறுதி தரக்கூடியது சந்திர பகவான். அந்த சந்திர பகவானும் நல்லா இருக்கணும். அடுத்தது சுய அறிவு அப்படிங்கறத கொடுக்கக்கூடியவர் குரு பகவான், அவர் ரொம்ப சிறப்பான நிலையில இருக்க வேண்டும். அடுத்தது 5ஆம் அதிபதியும் அதே சமயத்துல வலுவா இருக்கணும். ஏன்னா பூர்வ புண்ணிய பலனை தானே இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வரோம். அதே போல படிக்கின்ற போது நல்ல தசைகள் நடைமுறையில வர வேண்டும். அதுவும் இல்லாம லக்ன பாவகம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். ஏன்னா அத்தனை பாரத்தையும் சுமக்க போறது லக்னமும் லக்னாதிபதியும். அங்க திறமை இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதே போல இப்ப ஆராய்ச்சி கல்வி அப்படிங்கும்போது கண்டிப்பாக 8ஆம் இடம் தொடர்பு பெற்று இருக்கணும். 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து நிற்கும் பொழுது ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும். அதே போல 8ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதை தடை சொல்கின்ற இடமாச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் 8ஆம் அதிபதி கெட்டு போகாம 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து கேந்திர திரிகோணத்துல இருக்கிறது நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக செய்யும். அடுத்தது இப்ப கிரகங்கள் எல்லாம் என்ன கல்வியை தருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சூரியன் அப்படிங்கிற கிரகம் சிறப்பாக இருக்கும் பொழுது பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், IAS, அரசியல், மருத்துவம், இலக்கண வித்தை, MBA, எலக்ட்ரானிக்கல், இந்த மாதிரி கல்வி எல்லாமே அந்த ஜாதகருக்கு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன் சிறப்பாக அந்த ஜாதகருக்கு அமைந்தால் கலை தொடர்பான கல்விகள், கெமிஸ்ட்ரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், உளவியல் துறை, ஜோதிடம், வேளாண்மை, கால்நடை மருத்துவம், ஆட்டோமொபைல், கப்பல் தொடர்பான கல்விகள், சுற்றுலா கல்விகள், கடல் சார்ந்த கல்விகள், மரைன் என்ஜினியர், இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் வலிமையாக இருக்குது, செவ்வாய் சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வரும், இயந்திர பொறியியல், சிவில் இன்ஜினியரிங், மின் அணுவியல், பல் மருத்துவம், ராணுவம் தொடர்பான கல்விகள், இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் நன்றாக இருந்தால் கணிதம் சிறப்பாக போடுவாங்க. அதனால புள்ளியியல் அவங்களுக்கு வரும், ஓவியம், கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன், ஜர்னலிசம், மல்டிமீடியா, சட்டம், விண்வெளித்துறை, வணிக மேலாண்மை, இது போன்ற கல்விகள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு சிறப்பாக அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல குரு நன்றாக இருக்கும் பொழுது ஆடிட்டர், கணக்காளர், தத்துவவியல், வனத்துறை, சமய கல்வி, இந்த மாதிரி கல்விகள் எல்லாமே ஜாதகருக்கு சிறப்பாக அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன் நன்றாக இருக்கும்போது மார்க்கெட்டிங், பொருளாதாரம், வணிகவியல், ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங், கட்டிடக்கலை, இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த கல்விகள் எல்லாம் சிறப்பாக அமையும். அதே போல சனி சிறப்பாக இருக்கும்பொழுது சுரங்கத்துறை, தொழில்நுட்ப கல்வி, இதெல்லாம் ஜாதகருக்கு சிறப்பாக கிடைக்கும். ராகு பகவான் நன்றாக இருக்கும் பொழுது கெமிக்கல் இன்ஜினியர், மெட்ரோ கெமிக்கல், அணு ஆராய்ச்சி, கணிப்பொறி அறிவியல், பொறியியல், கணினி சம்பந்தப்பட்ட அனைத்துமே ராகுவின் காரகத்துவம். அந்த படிப்பு எல்லாமே ஜாதகருக்கு சிறப்பாக வரும். கேது நன்றாக இருக்கும்போது மருத்துவம், சட்டம், ஜோதிடம், போட்டோ, தொழில்நுட்ப கல்வி, டைலரிங், மதம் தொடர்பான கல்விகள், இந்த மாதிரி கல்விகள் எல்லாமே ஜாதகருக்கு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மருத்துவர் ஆகிறதுக்கு சாயா கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ராகு கேது தான் மருத்துவ கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க விஷம் இல்லைங்களா, பாம்புகள்னாலே விஷம் இல்லாத மாத்திரையே கிடையாது, ரசாயனம். அதனால கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய தொடர்பு இருந்தாதான் மருத்துவ அமைப்பையே கொடுக்கும். இப்ப ரசாயனம், வேதிப்பொருளுக்கு உரிமை உள்ளவர்கள்னு பார்த்தாலே ராகு கேதுக்கள் தான். இவங்க 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம்
ஐந்தாம் இடம் 10ஆம் இடம் இந்த அதிபதிகளோடு சேர்ந்து இருக்கலாம். இல்லைன்னா இந்த பாவங்கள்ல தொடர்பு பெற்று சுபகிரக சேர்க்கை பார்வை இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவ கல்வி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சந்திரன் பலமாக இருக்கும் பொழுது மனநல மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். அது போக நர்ஸ் அப்படிங்கறது பெண்களுக்கு நர்ஸ் எடுக்கலாம். அதே போல சூரியன் சுக்கிரன் இணைந்து 2ஆம் பாவகத்தில இருந்து சுப தொடர்பு இது குருவும் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு கண் மருத்துவம், பல் மருத்துவம், இஎன்டி மருத்துவம் இந்த மாதிரி கல்விகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். அதே போல செவ்வாய் சிறப்பாக இருக்கும் பொழுது அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட்ரோ படிப்பு அப்படிங்கிறாங்க. அப்ப குரு சம்பந்தப்படும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட கல்விகள் கேஸ்ட்ரோ கல்வி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதே போல எலும்பு தொடர்புடைய கல்வி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக சூரியன் நன்றாக இருக்க வேண்டும். அதே போல கலைத்துறை அப்படிங்கும் பொழுது ராகு புதன் இவங்க சேர்ந்திருந்தா எடிட்டிங், சுக்கிரனும் பலமா இருக்கும் பொழுது புதன் கேது ராகு இவங்க எல்லாமே சிறப்பா இருக்கும்போது கலைத்துறையில கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா குரு ஆட்சி உச்சம் கேந்திரம் கோணம் இதுல எல்லாம் இருந்து புதனோட பார்வை குரு புதன் பார்வை இருக்கும் பொழுது அல்லது சேர்க்கை இருக்கும் பொழுது இவங்களுக்கு சட்டம் சார்ந்த அறிவு சிறப்பாக இருக்கும். பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்ப இவங்க எல்லாம் வாக்கினால் செய்யப்படுகின்ற வக்கீல் ஜோதிடம் இதெல்லாம் சிறப்பாக வரும். அதே போல ஆசிரியர் பேராசிரியர் இந்த மாதிரி ஒரு அமைப்பையும் கொடுக்கும். இதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.